திருக்குறள் நமக்கு அறநூல், உலக பொதுமறையா இருந்தாலும் தமிழர்களை திருக்குறளால் வெல்ல முடியாத 3 விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை, அப்புறம் இந்த துறவு. இந்த 3 மட்டும் திருமணம் தான் மனித வாழ்வை முழுமையாக்குகிறது அப்படின்றதையும் நம்ம தமிழர் பண்பாடு. அது வரைக்கும் அற மனுஷன் அப்படின்றாங்க. ஒரு ஊர்ல கோயில் வரி, ஊர் தலைக்கட்டு வரி அப்படின்னு வாங்கணும்னா கல்யாணமாகாத பையனுக்கு அறவரி தான். ஏன்னா இறப்பதற்கு 1-2 மணிக்கு முன்னாடி, நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மாதிரி அவங்களுடைய நிலை வரும்போது சன்னியாசம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஆபத் சன்னியாசம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை பற்றி பேசலான்னு சிந்திக்கும் போது 2-3 நாள் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு துறவு வாழ்க்கை வாழ்கிறவர் தேவையில்லாமல் ஒரு பொய்யை சொல்லி என்னை இடிக்க வந்துட்டாங்க, அப்படி கொல்ல வந்துட்டாங்க, அவங்க இப்படி இருந்தாங்கன்னு அடையாளம் வேற சொன்னார். சிசிடிவி காட்சியில் பார்க்கும்போது அது முழுக்க சித்தரிக்கப்பட்டது, பொய் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்ச பிறகும் கூட சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு பெரிய வக்காலத்து வாங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த துறவு அப்படின்ற பற்றி வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். தோ பரமசிவன் ஐயா எழுதிய துறவு அப்படின்ற ஒரு கட்டுரையை இன்றைக்கி உங்களோட வாசிக்கலான் இருக்கேன். துறவு என்னும் சொல் திருமணம் வேண்டாத வாழ்க்கையை குறிப்பதற்காக தமிழர்களால் இதுவரை கருதப்படுகிறது. நம்மளை பொறுத்த மட்டும், தமிழர்களை பொறுத்த மட்டும் என்ன துறவுன்னா என்ன? திருமணம் வேண்டாத வாழ்க்கை, அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க துறவி ஆயிடுறாங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர அது பெரிய அளவில் நம்ம கருதவே இல்லை தமிழர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்திய பகுதியில் சமணம், பௌத்தம் இந்த மதங்கள் உருவாகும்போது அவங்க தான் துறவு நெறியை வலியுறுத்துறாங்க. துறவு நெறி வேணும், துறவு போயிடணும் அப்படின்னு. சமணம், பௌத்தத்துக்கு முன்பே இருந்த எந்த வைதிக நெறியிலையும் திருமணம் வேண்டாத வாழ்க்கைக்கு எந்த ஒரு தனித்த மரியாதையோ கௌரவமோ எதுவும் கிடையாது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு வரிசைப்படுத்தி இறுதி கட்டத்தில் குடும்ப வாழ்க்கையினை விட்டுறது மட்டும் இருந்தது சந்நியாசம் அப்படின்னு. இன்னைக்கும் கூட பிராமணர்கள் சிலர் வாழ்க்கையின் இறுதி பகுதி வரும்போது சந்நியாசம் வாங்கிக்கிறாங்க. இறப்பதற்கு 1-2 மணிக்கு முன்னாடி, நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மாதிரி அவங்களுடைய நிலை வரும்போது சந்நியாசம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஆபத் சந்நியாசம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி துறவு, திருமணம் வேண்டாம், நான் இந்த வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்றதுக்கு நமக்கு பெரிய அளவில் நம்ம தமிழர்கள் மரியாதையோ அங்கீகாரமோ கொடுத்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டிற்கு சமணமும் பௌத்தமும் துறவை அறிமுகப்படுத்துது. அறிமுகப்படுத்தின காலத்திலிருந்தும் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை துறவுக்கு. தொல்காப்பியம் என்ன சொல்லுது? வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் கூட கணவனும் மனைவியும் இணைந்தே அறம் செய்ய வேண்டும் அப்படின்னு வரையறை செய்து தொல்காப்பியம். தமிழில் முதல்ல துறவை பற்றி பெருமையாக பேசினது திருவள்ளுவர் தான். ஆனால் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் நமக்கு அறநூல், உலக பொதுமறையா இருந்தாலும் தமிழர்களை திருக்குறளால் வெல்ல முடியாத 3 விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை, அப்புறம் இந்த துறவு. இந்த 3 மட்டும் திருக்குறளின் படி நடக்க தமிழர்கள் அவ்வளவு விரும்பவே இல்லை. இந்த 3க்கும் நம்ம விலகித்தான் இருக்கிறோம். நம்மளுடைய அறநூல் பொதுமறையா இருந்தாலும், ஒன்றளவு நடக்கிற எல்லா விஷயத்திற்கும் அப்பவே எழுதியிருந்தாலும் இந்த 3 விஷயங்களை நம்ம திருக்குறளை விட்டு வெளில தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த இது நம்மளால் கட்டுப்பட முடியல. அதில் ஒன்று துறவு. இப்போ உலக அரங்கில் சமண பௌத்தத்திற்கு பின்னரே மற்ற மதங்கள்லாம் துறவு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவம் கிபி 4ஆம் நூற்றாண்டில் தான் துறவு நெறியை ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாட்டு சைவ மடங்கள் கிபி 13ஆம் நூற்றாண்டு அளவில் மடங்களை உருவாக்கிய போது துறவு நெறியை ஏற்றுக்கொண்டது தமிழ்நாட்டில் சைவம். ஆனால் அதை கொள்கையாலாம் அவங்க பரப்பல, நீ துறவு போகணும் அப்படின்ற கொள்கையாலாம் பரப்பல. வைணவ மடத்தில் ஜீயரா பொறுப்பு ஏற்பவர்கள் முதல்ல என்னைக்கு பொறுப்பு ஏற்கிறாங்களோ அன்னையிலேருந்து குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் என்பதே வழக்கமாக இருக்குது. இந்த சமண பௌத்தங்கள் போதித்த துறவு நெறிக்கு மாறாக குடும்பம் அப்படின்ற நிறுவனத்தை பேதி அதை கொஞ்சம் பாதுகாத்ததும் அதை பேணி கருதியதும் தான் பக்தி இயக்கத்துக்கு எழுச்சியான காரணங்கள்ல ஒன்று. அந்த மாதிரி துறவை ரொம்ப இது பண்ணாம குடும்பத்தை ஆதரிச்சாங்க பக்தி இயக்கங்கள்.
சிவபெருமானையே உமையொரு பங்கனா சைவம் காட்டுச்சு. வைணவம் என்ன சொல்லுதுன்னா, அகலகில்லேன் இறையும் என்று அவர் மேல் மங்கை உரை மார்பன் அப்படின்னு திருமாலை காட்டுது. அப்போ அதே வைணவத்துல வடகலையார் என்ன சொல்றாங்க, திருமாலை போல திருமகளும் முத்தி பேரு அளிக்க வல்லல் அப்படின்றாங்க. ஆக இந்த சைவ வைணவம் குடும்பம் அப்படின்ற நிறுவனத்தை அமைப்பை பாதுகாத்தது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். வள்ளுவருக்கு பிறகு தமிழ் இலக்கியங்களும் துறவின் பெருமையான விரித்தோ விதந்தோ எதுவுமே பேசல. வள்ளுவருக்கு பிறகு வாய்மொழி இலக்கியங்களும் துறவினை பெருமையா பேசவே இல்லை. ஒரு நாடோடி பாட்டாகட்டும் எதாகட்டும் அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. என்ன ஒருத்தர் துறவியா இறந்து போயிட்டாருன்னா சாவுக்கு பின்னாடியும் வணக்கத்துக்கு உரியவர் அப்படின்ற அளவுல தான் தமிழர்கள் அந்த துறவு நிலைய வச்சிருந்தாங்க. திருமணமும் திருமண சடங்குகளும் விருப்பத்திற்கும் பெருமைக்கும் உரியவனாகவே நம்ம தமிழர்களால கருதப்படுகிறது. இன்றளவும் திருமணம் சார்ந்த சடங்குகள் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம தமிழருடைய பண்பாட்டில் கருதுறோம். திருமணம் தான் மனித வாழ்வை முழுமையாக்குகிறது அப்படின்றதையும் நம்ம தமிழர் பண்பாடு. அது வரைக்கும் அரை மனுஷன் அப்படின்றாங்க. ஒரு ஊரில் கோயில் வரி, ஊர் தலைக்கட்டு வரி அப்படின்னு வாங்கணும்னா கல்யாணமாகாத பையனுக்கு அரை வரி தான். ஏன்னா நீ இன்னும் முழு மனுஷன் ஆகல, கல்யாணம் பண்ணாதான் அந்த மனுஷன் முழு மனிதன் ஆகிறான் அப்படின்ற கருத்து உண்டு. இப்போ ஒரு கல்யாணம் ஆகாத பையன் இறந்துட்டாலே சில ஊர்ல சில வழக்கம் உண்டு. அந்த புணத்தோட கையை தொட்டு வச்சு ஒரு தாலி எடுத்து ஒரு ஈனாத வாழைக்கண்டுக்கு கட்ட வைப்பாங்க. கட்டின பிறகு அதுக்கப்புறம் அந்த வாழை மரத்தை வெட்டி தாலியை அறுத்துட்டு அந்த கணவனுக்காக விதவையான மாதிரி காமிச்சிட்டு அப்போதான் அந்த மனிதன் ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சதுனால அவன் முழுமையாகிறான் அப்படின்றத அவங்க செய்கிறாங்க. இப்படி செய்யும்போது அந்த மனிதன் முழு மனிதன் ஆகிறான் அப்படின்றப்ப நம்ம திருமணத்திற்கும் திருமண சடங்குகளுக்கும் எவ்வளோ தமிழர் பண்பாடு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க. அப்போ துறவுன்றதை நம்ம எந்த விதத்துலையுமே பெருசா புகழ்ந்தோ விதந்தோ அது ரொம்ப முக்கியமான ஒன்றாவோ தமிழர்கள் கருதியதே இல்லை. சமண பௌத்த இந்த மதங்கள் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இழந்து போனமைக்கே இந்த துறவை அவங்க பெருமையா ரொம்ப வலியுறுத்தினது தான் ஒரு காரணமும் ஆகும். நம்ம ஊர்லயுமே துறவுக்குரிய தெய்வங்களா ஒரு சில தெய்வங்களை நம்ம சொல்லணும்னா தமிழர் மரபுல அது கிடையாது. ரிஷி முனிசாமி தவசி தவம் செய்பவன் என்ற பெயரில் இறப்புக்கு பின் தெய்வமாக்கப்பட்டவர்கள்லாம் சிறு தெய்வ கோயில்ல 10ஓடு ஒன்றாகவே வணங்கப்படுகின்றன. அவங்கள மூலத்துல வச்சு ஒரு முக்கியமான சாமியாவோ நம்ம கும்புறதில்லை, தனித்த மரியாதை பெறுவதில்லை. கிறிஸ்தவ மதம் நுழையிற வரைக்கும் பெண் துறவி என்ற கருத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. பெண்கள்ல துறவி அப்படின்றதை ஏற்றுக்கொண்டதே இல்லை. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் சில சமண மதத்து பெண் துறவிகள் அங்கங்கே இருந்ததை காட்டுகின்றன. இவர்கள் சிறிய அளவில் சமண மதப்பணி கல்வி பணி செய்து வந்ததாக தெரிகிறது. சைவ மடங்களுக்கும் கிறிஸ்தவ மடங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளை அனுப்பும் பெற்றோர்கள் இன்றளவும் அதனை முழுமையான ஈடுபாட்டோட மன மகிழ்ச்சியோட செய்கிறாங்களானா இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை அப்படின்னு ஐயா தோ பரமசிவன் இந்த துறவு அப்படின்ற கட்டுரையை முடிக்கிறார். ஆக இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற என்னன்னா, நமக்கும் இந்த துறவு அந்த வாழ்க்கை நெறிமுறைக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் பெரிய அளவில் எப்பயுமே ஈடுபாடு இருந்தார். ஏன்னா திருக்குறள் உலக பொதுமுறை நம்ம தூக்கி கொண்டாடுற திருக்குறளே கூட இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அதை வந்து பெருசாக நம்ம கருதுறதே இல்லை, வழிமுறையாக வாழ்க்கை முறையாக கொண்டாடுறதில்லை என்ற கருத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்று உங்களோடு துறவு என்ற கட்டுரையை பற்றி வாசித்தது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.